வணக்கங்கள். பதிவது ராம்ராஜ், தமிழ் புக் ரிவ்யூ, வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள். இன்றைய பதிவில் யுக்ரைனும் ரஷ்யாவும் சார்ந்த தகவல்கள், இன்றைய போர் காலம் சார்ந்த தகவல்களை நான் பதிவு செய்ய வருகின்றேன். யுக்ரைன் ஒரு சிறுவனாக வைத்துக்கொள்வோம், ரஷ்யா ஒரு பெரிய சிறுவனாக வைத்துக்கொள்வோம். ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா, ஜெர்மனி இந்த பகுதிகளில் உள்ள அனைத்து மக்களும் உயிர்கொல்லி நோய்களால் அந்த இனங்கள் ஒவ்வொன்றாக அழிந்து கொண்டிருந்தன. அப்பொழுது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ், போர்ச்சுகல், இத்தாலி, மத்திய நாடுகளுக்கு மக்கள்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மண்ணிலேயே வாழ வேண்டும் என்று நினைத்த சில ரசிகர்களுக்கு உறவாக உக்ரைன் மக்கள் சென்று இனம் கலந்து, அது உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு இனம் சார்ந்த சகோதர இனங்களாக பரிமாணம் பெற்றன. இது பழைய ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாகவே இங்கு பார்க்கப்படுகின்றது. சரி, இப்பொழுது சிறுவனாகிய யுக்ரைனை பெரிய மாணவனாக இருக்கின்ற ரஷ்யா ஒரு சிறிதாக கிள்ளி விடுகின்றது. சிறிய வானாக இருக்கின்ற யுக்ரைன் திரும்பி கிள்ளி கொண்டு இதே போல் தான் எனக்கும் வலிக்கும் என்று தன்னை சொல்லுகின்றது, சந்தோஷப்படுத்துகின்றது. ஒரு பெரிய அடியாக ரஷ்ய பெரிய சிறுவன் சின்ன சிறுவனாகிய யுக்ரைனை அடிக்கின்றான். திரும்பவும் அதே போல் அடிக்க முயற்சி செய்கின்றது, அடித்ததாக திருத்திக் கொள்கின்றது. இது எவ்வாறென்றால், மறுசுழற்சிக்கு உட்பட வேண்டிய நீண்ட காலமாகிய தன்னுடைய இராணுவ தளவாடங்களை தாக்குவதற்காக வாய்ப்புகளை அளித்துவிட்டு அதை காரணமாக கொண்டு அடிப்பது. சரி, இறந்த வீரர்கள் 4000 பேர் அந்த இறுதி சடங்கிற்காக தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதை போல் 10 மடங்கிற்கு மேலான பிரேதங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை தர முடியாது என்றும் 20,000க்கு மேற்பட்ட யுக்ரைன் சிறுவர்களை எடுத்துக்கொண்டும் இப்பொழுதும் இதுதான் மிக கொடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அவருடைய சுயநலங்களுக்காக இது அறம் சார்ந்த செயலாக நம்மால் பார்க்க முடிகின்றதா?